1999 மத்திய பாஜக அரசை ஆட்சி கவிழ்ப்பு செய்ததில் அதிமுக அரசு வரலாற்று பிழை செய்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பேசிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக ஆயிடுச்சு. அன்னைக்கு கொண்டு வந்தது அம்மா தான், திருப்பி வெளுத்துனது நாங்கள் தான். அந்த பெரிய வரலாற்று பிழைய இன்னைக்கு நினைச்சு செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக ஆயிடுச்சு. கொண்டு வந்தது அம்மா தான், திருப்பி வெளுத்துனது நாங்கள் தான். அந்த பெரிய வரலாற்று பிழைய இன்னைக்கு நினைச்சு செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக ஆயிடுச்சு. கொண்டு வந்தது அம்மா தான், திருப்பி வெளுத்துனது நாங்கள் தான். அந்த பெரிய வரலாற்று பிழைய இன்னைக்கு நினைச்சு செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக ஆயிடுச்சு. 1999 மத்தியில் வாஜ்பாய் தலைமையிலான அரசில் அங்கம் வகித்த அதிமுக தன்னுடைய ஆதரவை வாபஸ் பெற்றதன் காரணமாக பாஜக ஆட்சியை இழக்க நேரிட்டது. அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் திமுக ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்தது. இதன் காரணமாக அந்த ஆதரவை திரும்ப பெற்றது ஒரு வரலாற்று பிழை என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதன் காரணமாக 16 ஆண்டுகள் திமுக மத்தியில் அங்கம் வகிப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டதாக அவர் கூறியிருக்கிறார். ஜெயலலிதா எடுத்த கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு தொடர்பாக அது ஒரு வரலாற்று பிழை என்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் கருத்து கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு பக்கம் தற்போது பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மத்தியில் பங்கு கேட்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் மத்தியில் திமுக ஆட்சி அமைந்ததும் அதில் திமுக அங்கம் வைத்ததும் குறிப்பிட்டு பேசப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதன் காரணமாக அமைச்சரவையில் அதிமுக பங்கு கேட்கிறதா என்ற ஒரு பார்வையும் இதன் மூலமாக எழுகிறது. ஜெயலலிதா பாஜக கூட்டணியில் வெளியேறியது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறிய கருத்து என்பது தற்போது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் மூலமாகத்தான் திமுகவிற்கு 16 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஒரு முடிவு என்பது ஒரு வரலாற்று பிழை என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த கருத்து மூலமாக தற்போது பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருப்பதன் காரணமாக அதிமுக பாஜக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு கேட்கிறதா என்ற ஒரு சூசகமான கருத்தை முன்வைக்கிறதா என்ற ஒரு கருத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். சார் வணக்கம். வரலாற்று பிழை என்று கடம்பூர் ராஜு சொல்றாரு, பாஜக கூட்டிலிருந்து அதிமுக வெளியேறினது. இந்த கருத்துடைய சாராம்சம் என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கரண்ட்ல இப்போ பாஜக இருந்தாதான் 2வது இடம் வர முடியுங்கிற அச்சம் அதிமுக தலைமைக்கு இருக்குது. நேற்று வர பாஜகவை தள்ளிக்கிட்டு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை சேர்த்துக்கிடுவாரு எடப்பாடி பழனிசாமி, பாஜகவை கலத்தி விட்டுருவாருங்கிற ஒரு சூழ்நிலைகள் தமிழக ஊடகத்திலும் தமிழக அரசியல் களத்திலும் போய்கொண்டிருந்தது. ஆனால் அண்ணாமலை போன்றவர்கள் பாஜகவாலும் ஒரு மாற்று அணி அமைக்க முடியும் என்பதை நிரூபித்த சூழ்நிலையிலும் அமைத்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்திலும் இன்று எடப்பாடி பழனிசாமி எங்களையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது, எந்த சக்தியாலும் பாஜகவையும் எங்களையும் பிரிக்க முடியாது, நாங்கள் பாஜகவை சேர்ந்திருப்பதை கண்டு மற்றவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்ற கருத்தை கூறியிருந்தார். அதே போல்தான் இந்த ஒரு கருத்தை கடம்பூர் ராஜு அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அவர்கள் கூறியிருக்கிறார் என்றால் அவருக்கு கோயில்பட்டியில் வெற்றி பெறுவதற்கு பாஜகவின் ஆதரவு தேவைப்படுகிறது. பாஜக கூட்டணி தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு கடம்பூர் ராஜுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. எனவே பாஜகவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய கட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரோட நடவடிக்கையை கூட அவர்கள் விமர்சித்து பேசியிருக்கிறார்கள் என்றால் இன்றைய தினம் அவருடைய 2வது இடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி வெற்றி பெறுவதற்கும் பாஜக முக்கியம் என்ற அடிப்படையில் அவர்கள் இதை பேசியிருக்கிறார்கள். இந்த பேச்சானது ஏற்கனவே சசிகலா அம்மையார் அதிமுகவின்
சட்டமன்ற கட்சி தலைவராகி அவர்தான் அதிகாரம் என்ற போது அதிமுகவினர் பலரும் ஜெயலலிதா படத்தை குப்பத்தொட்டியில் போட்டிருந்ததை இந்த ஹிந்து ஆங்கில நாளேடு கலண்டரை படம் பிடித்து எல்லோரும் சசிகலா கலண்டரை வைத்திருந்தார்கள் என்பதை காட்டியதற்கு ஒப்பான ஒரு நிகழ்வாகத்தான் இதனை பார்க்கிறேன். இப்பொழுது அவர்களுக்கு ஜெயலலிதா முக்கியமல்ல, கடம்பூர் கோயில்பட்டியில் வெற்றி பெறுவதற்கு பாஜக வாக்குகள் முக்கியம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு 2வது இடத்தை தக்க வைப்பதற்கு பாஜக வாக்குகள் முக்கியம் என்ற சூழ்நிலை இன்று உருவாகி இருக்கிறது என்றால் அதிமுக அணிக்கு போட்டியாக இன்னொரு அணியை அமைக்கக்கூடிய சக்தி 11.4% வாக்கை பாஜகவிற்கு எடுத்துக்காட்டிய அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக ஆசீர்வாதம். சார், இணைப்பெருங்க முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜன் உடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது 1999 அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியது வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதன் அடிப்படையில் அந்த கருத்தை சொல்றீங்க? சொல்றது கேளுங்க. நான் அன்றைக்கு 98 முதலாக பாஜகவோடு கூட்டணி அமைக்கும் போது இந்திய அளவில் யாரும் கூட்டணி சேர்வதற்கு யோசித்த நேரத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் துணிச்சலாக பாஜகவோடு கூட்டணி வைத்தார்கள். அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் மகத்தான வெற்றி பெற்று 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று இந்திய துணை கண்டத்திலே பாஜக ஆட்சி முதலே மலர்வதற்கு வித்திட்டவர் மாண்புமிகு அம்மா. சில சந்தர்ப்பங்கள் காரணமாக நாங்கள் அந்த ஆட்சியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் 99 அதே பாஜகவோடு திமுக ஆட்சி கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தில் 5 ஆண்டுகள் அனுபவித்தார்கள். நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் அது தீண்டத்தகாத கட்சி, திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சியா என்ற கருத்தை தான் சொன்னே தவிர இது தவறுதலாக 2 நாட்கள் கழித்து சிரித்து கூறப்படுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. 2024 மக்களவை தேர்தலையும் பாஜக கூட்டிலிருந்து விலகிதான் அதிமுக சந்திச்சது. எடப்பாடி பழனிசாமி முடிவும் வரலாற்று பிழையா இல்ல இப்ப இணைந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது எந்த அணுகுமுறை சொல்லுவீங்க? இல்ல வரலாற்று பிழைங்கிற வார்த்தையே இல்ல. 98 முதலாக நாங்கள் எங்கள் அம்மா அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் துணிச்சலாக பாஜகவோடு கூட்டணி வைத்து வெல்ல முடியும் என்பதை நிரூபித்து 30 இடங்களை பெற்று பாஜக முதலாக ஆட்சிக்கு வருவதற்கு வித்திட்டவர் மாண்புமிகு அம்மா. சில சந்தர்ப்பங்கள் தமிழ்நாட்டு நலன் கருதி அன்றைய தினம் மாண்புமிகு அம்மா அவர்கள் வெளியேறிய பிறகு நாங்கள் அந்த கூட்டணி விட்டு வெளியேறிய பிறகு 99 திமுக அவங்களோடு கூட்டணி வைத்து 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைத்தவர்கள். அப்ப திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, நாங்கள் கூட்டணி வைத்தால் அது தீண்டத்தகாத கட்சி என்ற கருத்தை தான் நான் முன்மொழிந்தேனே தவிர இது தவறுதலாக தெரிந்து கூறப்பட்டுள்ளது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கு. அந்த பிழைய கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிருக்காரா இபிஎஸ்? இந்த கூட்டணி அப்படின்றது எதற்காக, எதை நோக்கி என்ன சாதிக்க போகுது? இன்றைக்கு விளையாட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும், அந்த ஒத்த கருத்துடைய கட்சியோடு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூட்டணி அமைப்பார்கள். இதுதான் இன்றைய தமிழகத்தின் அரசியல் நிலை. மத்திய அமைச்சரவையில் திமுக 16 வருஷம் அங்கம் வகிச்சுதா சொன்னீங்க. இப்ப அதிமுக அதையே மத்திய அமைச்சரவையில் பங்கு கேட்குதா? அந்த கேள்வி அளவில் வருகின்றது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சி அனுப்புவதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்கு துணையாக இருக்கின்ற அத்தனை கட்சிகளோடு கூட்டணி சேர்க்கின்ற வகையில தான் இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது. இதுதான் முதல்ல நான் சொன்ன கருத்து தவறுதலாக திருத்து கூறப்பட்டுள்ளது, திருத்து செய்தியாக வெளியிடப்படுகிறது என்பதை நான் கண்டிக்கிறேன். இது இறுதி கேள்வி சார். இப்ப அதிமுக வெற்றிக்கு பாஜகவுடைய கூட்டணி அவசியம் அப்படின்னு கருதுறீங்களா? தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மக்களை துன்புறுத்துகின்ற தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி ஆட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும், அதற்கு கருத்துடைய கட்சிகளை சேருவதில் எந்த தவறும் இல்லை என்ற அடிப்படையில் தான் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்துள்ளது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். திரு ரவீந்திரன், என்னுடைய கருத்து திரித்து கூறப்பட்டிருக்கு, நான் அந்த வகையில பொருள்படியா பேசல அப்படின்னு சொல்றாரு. இல்ல, கருத்து திருத்தி கூறப்பட்டிருக்கிறது என்று அந்த இதுக்கு வரல. அவரே அதை மறுத்தும் பிறகு நாம அதை பேசுவது முறையாக இருக்காது. பட் இப்பொழுது அவர் கூறிய கருத்துக்கு என்னன்னா, திமுக பாஜக கூட கூட்டணி வைக்கலையான்னு கேட்கிறாரு. திமுக மட்டும் இங்க களத்துக்குள்ள இல்ல, இவங்க மக்களவை தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கணும், வச்சாங்க. ஆனா சீட்டு தேர்தலால அது முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்க பலம்ங்கிறது வெறும் 19.4% விழுக்காடு பலத்துல தான் இருக்கிறாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், 8.4% விழுக்காடு பலம் கொண்ட நாம் தமிழர் கட்சியும் பாஜகவையும் காங்கிரஸையும் திமுகவும் அண்ணா திமுகவும் எதிர்த்து தான் களங்கண்டாங்க. அவங்க நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி எல்லா இடைத்தேர்தலையும் போட்டியிடுறாங்க. சீமான் எடப்பாடி கம்பேரிசன்ல எடப்பாடி நிலை மாறி இருக்காரு, இன்கன்சிஸ்டன்ட் ஆயிருக்காருங்கிற கருத்தும் தமிழ் மக்களுக்கு மத்தியில இருக்குது. ஒரே திமுக எதிர்ப்பு என்ற ஒரு புள்ளியில இவங்க அரசியல் களம் ஆட நினைச்சா டைனமிக்ஸ் மாறிட்டு, மக்கள் மனநிலை மாறிட்டு, ஸ்டாலினுக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இல்லைங்கிறதும் கடம்பூர் ராஜுக்கும் தெரியும் என்று நான் கருதுகிறேன். இதுவே என் கருத்தை பதிலாக வைக்கிறேன்.
சரி, உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன்.